மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை கண்டித்து காரைக்காலில் வாகன பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் அலீமிடம் கேட்கலாம். அப்துல் அலீம், கடந்த 5 நாட்களுக்கு மேலாகவே மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய போராட்டத்தில் முன்னெடுப்புல வேற மாதிரியா மாத்திருக்காங்களா? விக்னேஷ் முத்து, இந்த காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் இந்த கடந்த இந்த 5 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக நாள்தோறும் இந்த பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் சேர்ந்த இந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன கண்டன பேரணி ஈடுபட்டனர். இந்த கண்டன பேரணியில் தங்களுக்கு துப்பாக்கி சூடு இந்த நடத்தப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இந்த கண்டன பேரணி ஈடுபட்டனர். இந்த கண்டன பேரணி காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காலை இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் இந்த ஈடுபட போவதாக மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விக்னேஷ், 6வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று வாகன பேரணியாகவும் சென்று அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அப்துல் அலீம்.